ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். கால்சியம் சத்து அதிகமாக உள்ள இந்த ராகி மாவில் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு வாணலில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. மாவில் நல்லா வாசனை வருது, நல்லாவும் வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூடவே 1/4 கப் வறுத்து வேர்க்கலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் அளவு துருவன தேங்காயும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடலாங்க. இப்போ நல்லா நாட்டு சக்கரெலாம் கரைஞ்சியாச்சுங்க. இப்போது கலந்து வச்சுருக்க கேழ்வரகு மாவில் இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியே போதுங்க, நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது சின்ன சின்ன கொழுக்கட்டைகளை நம்ம பிடிச்சி வச்சிடலாங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கொழுக்கட்டைகளை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் முன்னாடியே வாணலில் தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி வச்சுட்டேங்க. இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வச்சிடலாங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்திருக்குங்க. நல்லா சாஃப்டான டேஸ்டியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த ராகி கொழுக்கட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.